திராவிட மாடல் அரசு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்திருக்கிறார்கள். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திலே தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவு நிகழ்த்திருக்கிறார்கள். என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சொற்பொழிவாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் நகரங்களிலும் பேரூர் கழகங்களிலும் ஒன்றியங்களிலுமே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திலே 3 ஒன்றியத்திலே 3 நாட்கள் சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இனமான தளபதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திலே இனமான தளபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார். இந்த தீர்ப்பு எப்படின்னு சொன்னால், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின கொடியை ஏற்றுகின்ற ஒரு பொறுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தார். இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு உறுதியை பெற்றுக் கொடுத்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுடைய சட்டமன்றத்திலும் முதலமைச்சர்கள் குடியேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் தளபதி அவர்கள் தன்னுடைய வாழ்விலே உச்சநீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய செய்தி. இந்த செய்தியைத்தான் இன்றைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். காடுகளில் மேடுகளில் பணிபுரிந்த நாடுகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் இன்றைக்கு எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புக்குரிய தீர்ப்பால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் ஆர்வமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அதில்தான் நான் முதல்வன் திட்டம்,